இன்னைக்கு ஆடி 18ஆம் தேதி எல்லாரும் நல்லபடியா சிறப்பா கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்ல இன்னைக்கு நல்லபடியா போச்சு. நான் முன்னாடியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு 12 மணிக்கு மேல தான் படைச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு நல்லபடியா படைச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு திங்கட்கிழமைங்கிறதுனால எப்போதுமே 18ஆம் தேதிக்கு நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் சமைப்போம். சரின்னு மட்டன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சோறுட்டியோட சேர்த்து எடுத்து வந்தாங்க. வேக வச்சுட்டு ஒரு அடுப்புல சாதத்தையும் வச்சுட்டு சமைச்சிட்டு இருந்தேன். 3 நாளா உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு அதோடய வீட்டு வேலையை செஞ்சேன்னா அதனால வீடியோ போட முடியல. படையல் ஆத்துக்கெல்லாம் போல வீட்டில் இருக்கிற பைப்புக்கிட்டையும் சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா என்னுடைய கிச்சன் சிங்க்குக்கு பைப்புக்காக நான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டேப் வாங்கி மாட்டியிருப்பேன். அது வீணாக போயிடுச்சு. இப்போ ஒரு 5-6 மாசமா சும்மா தான் வச்சுருந்தேன். இது இப்போ ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இது பார்க்க கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சு. இப்போ ஆனால் என்னுடைய பைப்போட மரம் போயிடுச்சு. அதுக்கு இந்த மாதிரி கடைகளில் டேப் இருக்கும். அதை வாங்கி நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா செட் ஆகிடும். இது கூட வேசர் ஒன்று கொடுத்துருவாங்க. நம்மளுடைய பைப்பு எந்த மாடலில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மறையும் கொடுத்துருவாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ணிக்கணும். இதில் தண்ணியோட மாடல் 2 டிசைனில் வருது. நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கும் இது தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டால லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒய்டியில் நான் டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் நீங்கள் சாதம் வடிச்சு மட்டன் குழம்பு வச்சுட்டேன். நீங்கள் என்னென்ன சமைச்சீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.